ஒருவர் வெற்றி பெறணும்னா கர்த்தர் அவனோடு இருக்கணும். ஒரு நல்ல ஒரு குழு, நல்ல ஒரு டீம் அவனோடு கூட இருக்கணும். உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். அப்போ 7ஆம் அதிகாரத்தில் வீடு கட்டுறான், ஆலயம் கட்டணும்னு விரும்புகிறான். கர்த்தர் சொல்கிறார், நான் நீண்ட காலம் நான் நிரந்தர ஒரு சிங்காசனத்தை தருவேன், நிலையான ஆட்சியை தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணுறாரு. உன் சந்ததியில் ராஜாக்கள் இல்லாமல் போவதில்லைன்னாரு. அந்த சந்ததியில் தாவீதின் குமாரனாம் இயேசுவும் அந்த சந்ததியில் பிறந்து ராஜாதி ராஜாவானார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் அந்த தாவீதின் வம்சமாக கர்த்தர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 8ஆம் அதிகாரத்தில் என்ன வருகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுத்தங்களும் வெற்றிகளும். தாவீதின் வெற்றிகள் அப்படின்னு பேர் வைக்கலாம், தாவீதுக்கு வந்ததான யுத்தங்களும் வெற்றிகளும்னு பேர் வைக்கலாம். சரி, அப்போ என்னென்னா பெலிஸ்தரை முறியடிக்கிறான். பெலிஸ்தரை மட்டுமே பல தடவை முறியடிக்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் மேத்தேக் அம்மா, அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு முறை முறியடித்து விட்டோம் அப்படிங்கிறதுனால அவனை நிரந்தரமாய் முறியடித்து விட்டோம்னு நினச்சிடாதீங்க. பெலிஸ்தர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் மேற்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு மேற்கு பக்கம் கடற்கரை வரமாக இருக்கிற பெலிஸ்தர்கள் இன்றைக்கு வரைக்கும் யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ அந்த யுத்தம் ஓய்வதே இல்லை. சாத்தான், ஆமென் ஸ்தோத்திரம், பிசாசு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அப்போ நாம் மேற்கொண்டு கொண்டே தான் இருக்கணும். அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு அப்போ ஒரு ஒரு விடுதலையே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. நமக்கு வெற்றி தான் எப்போதும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ அப்படித்தான் மோவாபியரை முறியடித்தான். அவரை நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டாங்களாம், 1 பங்கு உயிரிழச்சானா. மோவாபியர்கள் தாவீதை சேவிச்சாங்களாம். ஆதாசேருங்கிற சேவாவின் ராஜா, அவன் தாவீதை அவனையும் முறியடித்தானா. அவனுடைய இராணுவத்திலிருந்து 1700 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் துண்டாடி போட்டானா. அப்புறம் அந்த ஆதாசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தார சீரியர் வந்தாங்களாம். அந்த சீரியரையும் என்ன செஞ்சிட்டாங்களாம், 20,000 பேரை வெட்டி போட்டு தாவீது ஜெயிச்சிட்டாராம். அப்போ சீரியாவிலையும் தானியத்தை வச்சாராம். சீரியர்கள் இவனை சேவித்தாங்களாம். அதுக்கப்புறம் மற்றவங்க அந்த தோயின்னு ஒருத்தன்,
9ஆம் வசனத்தில் தோயின்னு ஒரு ராஜா இருந்தானா, அவன் என்ன செஞ்சான், தாவீதுன்ற சுக செய்தியை விசாரித்து அவனோட சமாதானம் பண்ணி அவன் அதாவது வெள்ளி பொண்ணு வெங்கலம் தட்டுமுட்டுகளை கொண்டு வந்து தாவீது ராஜா கையில் கொடுத்தானா. 11ஆம் வசனம் பாருங்கள், இந்த வரிசையெல்லாம் ஒன்றுனா சொல்லப்பட்டிருக்கு. சீரியரை ஜெயித்தான், மோவாபியரை ஜெயித்தான், அம்மோனியை ஜெயித்தான், பெலிஸ்தியர்கள், அமிலேக்கியர்கள், இந்த 5 தேசங்களை ஜெயித்தான். இந்த 5 விதமான கெட்ட சுபாவங்களை குறிக்கும், 5 விதமான மாம்சத்தின் கிரியைகளை குறிக்கும், 5 ஐம்புலன்களால் ஏற்படுகிறதான பாவங்களை குறிக்கும். இவைகளை அவன் மேற்கொண்டான். அப்போ ஒரு ஆள் மேற்கொள்ள வேண்டிய முக்கியம் சீரியர், மோவாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமிலேக்கியர். இது எல்லாமே அதாவது பாலியல் பாவங்கள் இவங்களுக்குள்ளே உண்டு, மாம்சத்தின் கிரியைகள் இவர்களுக்குள்ளே உண்டு. ஆமாம், இவர்களுக்குள்ள கண்களின் இச்சை உண்டு, மாம்சத்தின் பெருமை இவங்களுக்குள்ளே உண்டு, மாம்சத்தின் இச்சை இவங்களுக்குள்ளே உண்டு. அப்போ இது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறத நாம் பார்க்கணும். 12ஆம் வசனம், ரேகாவின் குமாராய் ஆதாசேசார் வந்து ராஜாவிடத்தில் கொள்ளையிட்டதில் எடுத்து சேபாவிடத்திலும் ராஜாவிடத்திலும் தான் கொள்ளையிட்டதான மற்ற ராஜாக்களிடத்தில் கொள்ளையிட்டதெல்லாம் எடுத்து கர்த்தருக்குன்னு உள்ளதான பொருளை நியமித்த வெள்ளி பொண்ணோடு கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டான். அவன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம், கொடுத்துட்டோம். அப்புறம் தாவீது உப்பு பள்ளத்தாக்கில் 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினா. அதனால் ஒரு பெரிய எல்லா பக்கமும் ஒரு கீர்த்தி, அவனுக்கு ஒரு பெரிய பேர் அவனுக்கு அங்கே உண்டாயிடுச்சு. ஏன்னா சீரியரையே ஜெயிச்சிட்டாங்கிற பேர். அந்த காலத்தில் எகிப்துக்கு அப்புறம் சீரியா தான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அசீரியா. அப்போ சீரியரை ஜெயித்தாங்கிறது. அப்புறம் ஏதோமில் தானையும் வச்சா. அப்புறம் போட்டு அந்த 14ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ நான் இன்னும் இந்த காரியங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, தாவீது வெற்றி பெற்றான்னு எழுதியிருந்தாலும் தாவீதின் வெற்றியின் ரகசியம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பது தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், ஐம்புலன்களை நீங்கள் ஜெயிக்கலாம். விரோதமாக வர்றதான எல்லா சத்ருவின் மாம்சத்தின் கிரியைகளையும், மனுஷ சக்திகளையும், பிசாசின் கிரியைகளையும் நீங்கள் ஜெயிக்கலாம். சரி, அவன் இஸ்ரவேல் எல்லாற்றுக்குமே ராஜாவாக இருந்தானா, அவன் தன்னுடைய ஜனத்துக்கு நியாயமும் நீதியும் செய்து வந்தானா. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடையதான அந்த ராஜாங்கத்தில் அவனோட ராஜாங்கம் ரொம்ப அழகாக இருந்ததுக்கு காரணங்களில் ஒன்று, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைச்சதான மிகப்பெரிய பாக்கியம் பாருங்க, யோவாப் ஒரு உண்மையுள்ள, ஒரு உரிமையுள்ள, ஒரு உறவு பாராட்டக்கூடிய ஒரு யோவாப் இராணுவ தலைவனாக இருந்தான். அகிலூதின் குமாரன் யோசபாத் அப்படிங்கிறவன் நல்ல ஞானம் உள்ளவன், மந்திரியாக இருந்தான். அகிதூபின் குமாரன் சாதுவுக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமெலேக்குங்கிறவங்களும் ஆசாரியர்களாக ஆவிக்குரிய காரியங்களை அவனுக்கு உதவி செய்கிற, பலி செலுத்தி ஆராதிக்கிற, ஆசீர்வதிக்கிற ஆசாரியர் இருந்தாங்க. செராயாங்கிற ஒரு நல்ல விஷயம் தெரிந்த, படித்த, ஞானம் உள்ளவன், செக்ரட்டரி, சம்பிரதியாக இருந்தான். யோய்தான் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிளேத்தியருக்கும் தலைவன். அந்த பிளேத்தியருங்கிறது வாலண்டரி ஒர்க், எவர்ரெடி டீம். அந்த எவர்ரெடி டீமுக்கு யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா இருந்தான். தாவீதினுடைய குமாரர்களோ பிரதானிகளாக அங்கங்கே அந்தந்த பொறுப்புகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாகவும், அவைகளை மேற்பார்வையிடுகிற சூப்பர்வைசராகவும், அதில் அவங்க பிரதானிகளாக, அமைச்சர்களாக அவங்க இருந்தாங்களாம். இந்த நம்ம பாடல சொன்னால் அமைச்சர்கள், மந்திரின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே கேபினெட் அமைச்சர்கிற மாதிரியும் பார்க்கணும். இப்படி அவனுடைய டீமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் வெற்றி பெறணும்னா கர்த்தர் அவனோடு இருக்கணும், நல்ல ஒரு குழு, நல்ல ஒரு டீம் அவனோடு கூட இருக்கணும். அதனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல டீம், நல்ல ஒரு குழு அமைய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 8வது அதிகாரத்தை பார்க்குறோம். 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட ஏதோம், பெலிஸ்தர், சீரியர், மோவாபியர், சோபாவின் ராஜா ஆகிய இத்தனை இடங்கள்லையும் போய் தாவீது ஜெயித்தார். வேதவசனம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் அவருக்கு பிரியமாய் நடந்தால் கர்த்தர் நம்முடையதான
வாழ்க்கையில் அவர் நம்மை பாதுகாப்பி தருவார், நம்மோடு கூட இருப்பார். இந்த நாள் நம்ம ஜெபிப்போமா? தேவனுடையதான தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். தேவனோடு கூட இருக்கும்போது நம்முடையதான எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக்குவார். போக்கிலும் வரத்திலும் ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போம். கர்த்தாவே, கிருபை இரக்கம் தான் நீங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்குறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் அவனப்பா அந்த பெலிஸ்தரை முறியடிக்க உதவி செய்தீங்க, ஏதோமியரை முறியடிக்க உதவி செய்தீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, சீரியரை முறியடிக்க உதவி செய்தீங்கப்பா. கர்த்தாவே மோவாபியர் ஆமேனப்பா முறியடிக்க உதவி செய்தீங்க. ஆமேன். பெரிய பெரிய சேனைகள் கர்த்தாவே இந்த ஆமேனப்பா சோபாவின் ராஜா அப்பா ஆமேனப்பா எல்லா அந்த ஏரியாவில் எல்லாவற்றையும் ஆமேன் ஜெயித்து திரும்ப மறுபடியுமாய் கத்தா வருவதற்கு நீர் கத்தா அனுக்கிரகம் செய்து ஆமேனப்பா தாவீதை வர வர அப்பா விருத்தியடைய பண்ணினீரே, பெருக பண்ணினீரே ராஜா. கத்தாவே அவன் உயிரோடு காப்பாற்றினீங்களே யுத்தத்தில் எல்லா ஆமேனன்ற சூழ்நிலையிலும் கத்தாவே உங்களுடைய தெய்வீக கரம் பிள்ளையோடு இருந்தது போல இந்த நாளிலும் கத்தாவே இந்த சத்துருக்கு விரோதமாக ஆமேன் பிசாசின் தந்திரங்களுக்கு விரோதமாக நாங்கள் கத்தாவே யுத்தத்தில் ஆமேனப்பா இதுவரையில் நீர் எங்களை காப்பாற்றி வருகிறீரப்பா. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேலும் நீர் எங்களை கத்தாவே எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாப்பீர் என்று சொல்லி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.